ஐயா என்ன கம்ப்ளைண்ட் யாரு பேசுனா? நீங்க பேசுறீங்களே சார் உள்ள அவர்லாம் ஒரு ஆளா அவர் கூட மனுஷ குடும்பம் நடத்துவானா அவருக்கு ஷோக் இருக்காரு. ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமாமா? என்ன சொன்னீங்க? இன்னைக்கு அவருக்கு மட்டும்தான் டேஞ்சர் சோன். ஆனா அவர் கூட போற கோமாளிக்கு ஒவ்வொரு வாட்டியுமே டேஞ்சர் சோன். நான் தான் பிரதர். அப்படியா? ஆல் தி பெஸ்ட். என்ன சார் பேசுனேன்? உண்மையே தானே பேசுனேன். கம்ப கையில வச்சிருந்தா அவர் கூட நீங்க சமைச்சு பாத்துருக்கீங்களா? சமாளிச்சு அவர் கூட சமைக்கும் போது என்ன தெரிச்சதை விட அவர் நம்மள திட்டி எச்சி தெரிச்சதான் அதிகம். கரெக்ட். நானும் வாங்கியிருக்கேன். அவ்வளவு ஏன் பச்சை மிளகா அவர் போட்டதை விட நம்மள பச்சை பச்சையா கேட்டதுதான் அதிகம். மூஞ்சிக்கு முன்னால புகழாத அது எனக்கு பிடிக்காது. இந்த சீசன்லயே யாரும் பண்ணாத ஒரு சாதனையை நீங்க பண்ணிருக்கீங்க. சமைச்சு நிக்கவே மாட்டாரு கிளம்பிடுவார். எல்லாரும் குக் பண்ணிட்டு தான் டேஞ்சர் சோன் போயிருக்காங்க. குக்கே பண்ணாம டேஞ்சர் சோன் வந்த ஒரே ஆள் அவர்தான். ரீசெண்டா போன வாரம் ஒரு கதை தம்பி. ஒரு ஊர்ல ஒரு ராஜா. ஓகே. அந்த ராஜாவுக்கு 7 பசங்க. 7 பசங்களும் அடிக்கடி சண்டை போடுறாங்க. ஏன்? அப்ப நான் கேட்டேன், சண்டை போடுற பசங்களை அவங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்களான்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, யார் அம்மாங்கிறதுக்கு தான் சண்டையே. ஏங்க ரீசெண்டா ஹைதராபாத்ல நிசாம் பங்களாவில் ஷூட்டிங். அங்க போய் பார்த்தேங்க. பார்த்தோ பெரிய கொட்டாரம். எப்படா ஒரு மனுஷன் இங்க வாழ்ந்தான் எப்படின்னு. சார் 150 மனைவியோட வாழ்ந்தார் சார். கப்புனாச்சு. நான் செய்வார்னு அது எல்லாமே நான் செய்வாரோ தெரியாது. நான் செய்வாரோ தெரியாது. அங்க இருக்கிறவன் சொல்றான் இன்னும் மெயின்டைன். அதுல தான் ஷூட்டிங் நடக்குது. இப்படி 60 வருஷத்துல அடுத்தவன் பொண்டாட்டியே பார்த்துட்டு இருந்தா எப்படி சார்? உனக்கு எக்ஸ்ட்ராவா பயங்கர நாலேஜ் இருக்குது எனக்கு தெரியும். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு கிடையாது. எனக்கு கிடையாது சார். அனுபவமே ஒரு மனிதனை வாய மூடியா. Got the man with the plan right here. Bring it swag with that man. உங்க வேற யாராவது பிரச்சனை வேற இருக்காங்களா? பிரச்சனை எல்லாம் இல்ல. ஓகே. ஆனா உள்ள நான் வந்து நீ அடிச்சு உடைச்சோனே அழுதேன். எதுக்காக அழுதேன் தெரியுமா? எனக்கு திவ்யா கூட பேராக வேணாம், உன் கூட தான் பேராகணும் தான் நான் அழுதேன். அப்படியா சொன்ன நீங்க? நம்ம ஜோயா தான் வேணும்னு இன்னைக்கு ஃபுல்லா பேசியிருக்கோம். அப்ப அந்த பொண்ணு திருப்பி நம்மள கலாய்க்குமே வச்சு செய்யுமேன்னு ஒரு பயத்துல வேணாம். இத கண்டுபிடிச்சடா. ஏய் இவனுக்கு ஜோயாக்கு ஏதோ கனெக்டிவிட்டி இருக்கு. குரேஷ் உங்க குக்கோட போறீங்களா ப்ளீஸ்?